ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம லேசி டேசி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டில் நான் எப்படி த்ரெட்டு எடுக்க சொன்னனோ அதே கான்செப்டில் தான் நம்ம த்ரெட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 6x6 12 ட்ரான்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? எடுத்துட்டு த்ரெட்டை வெளியில் எங்கே எடுத்தனோ அதே இடத்துலையே மறுபடியும் நீடில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம விரலில் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த லூப்பை நம்ம பிடிச்சி திரும்ப அது மேலேயே அடியிலிருந்து த்ரெட்டை மேலே விட்டு எடுக்கிறோம். ஓகேவா? நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம எடுத்துட்டு அடுத்தது அந்த நீடில் பக்கத்தாலேயே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிச்சோடைய நேமு லேசி டைசி ஸ்டிச். ஓகேங்களா? இன்னொரு டைமும் நான் போட்டு காட்டுறேன். அடியிலேருந்து நம்ம மறுபடியும் நீடில் வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம எடுத்த அதே இடத்துலையே நம்ம நீடில் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அதே மாதிரியே லூப் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மால் சைஸ் போட்டு காமிச்சேன் இல்லையா? இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஆர் கால் ரெண்டுமே பண்ணுங்கள். 3 மந்த்து கோர்ஸு. ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் 80 ஸ்டிச்சஸ் வருது. நம்ம சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலில் போட்டோம். இப்போ கொஞ்சம் லாங்காக போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போது அடுத்தது நான் பென்சிலால் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ட்ரா பண்ணதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு டிசைன் நீங்கள் தான் சூஸ் பண்ணி பண்ணணும். சரிங்களா? இது ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நீடில் நம்ம அந்த சென்டரில் இருந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த சென்டர்லேருந்து எடுத்து அந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ நான் பென்சிலால் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? போட்டு அந்த நீடில் மறுபடியும் நம்ம மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த த்ரெட்டுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நமக்கு வரக்கூடாது. ஓகேவா? த்ரெட்டு கொஞ்சம் லூஸாக விட்டோம்னா இந்த மாதிரி பிசுறு விழ செய்யும். சரிங்களா? அதனால் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ரிங் நாட்டில் எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அந்த கிளாஸை முடிச்சுட்டு தான் இந்த கிளாஸுக்கு வந்திருப்பீங்க. அதனால் அந்த கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இப்போ மறுபடியும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ரெண்டாவதாக போட்டது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் போட்டோம், அதே மாதிரி இல்லாமல் செகண்ட் ஒன்னாக போட்டது கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இதே ஸ்டிச்சை நான் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இன்னொரு டைமும் நான் அதே மாதிரியே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மறுபடியும் நம்ம நீடில் அந்த சென்டரில் இருந்து தான் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ சென்டரில் இருந்து நீடில் எடுத்து அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நல்லா த்ரெட்டை இழுத்து பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு எங்கேருந்து த்ரெட்டை எடுத்தனோ அதே இடத்துலையே நான் மறுபடியும் நீடில் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த லைன் இருக்குது இல்லையா? ஸோ அந்த லைன் மேலேயே நான் திரும்பவும் நீடில் வெளியில் எடுக்கிறேன். பாருங்கள். எடுத்துட்டு த்ரெட்டை ஃபுல்லாக அப்படியே நம்ம கரெக்டாக விட்டுறோம். கொஞ்சம் கிட்ட வந்ததும் நீங்கள் விடுங்க. அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டெல்லாம் சிக்காயிடும். சரிங்களா? ஸோ அங்கங்கே முடிச்சு விழுந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் பொறுமையாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல்பம் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பேசிக் லெவல் ஆல்பமும் அட்வான்ஸ் லெவல் ஆல்பம் 2 ஆல்பம் ரெடி பண்ணுவீங்க.
ப்ளவுஸும் வந்து நம்ம 2 ப்ளவுஸ் வந்து பேசிக்கில் ஒன்று, அட்வான்ஸில் ஒன்றுன்னு ப்ளவுஸும் வந்து நம்ம பண்ணி காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது மறுபடியும் இந்த இடத்துல நான் பண்ணிட்டேன். ஸோ இதே பாருங்கள், இதே கான்செப்டில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதோடைய ஃபைனல் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த நடுவில் வந்து கேப் இருக்குது இல்லையா? ஸோ அந்த கேப்பில் வந்து நான் வந்து ஒரு ஸ்டோன் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாரி, ஸ்டோன் இல்லை, ஒரு பீடு தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் த்ரெட்டை வந்து கரெக்டாக பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய முடிச்சு வந்து விழ ஆரம்பிக்கும், நிறைய சிக்காயிடும். ஓகேவா? அதனால் வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதனால தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரியா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நம்ம பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணினதுக்கப்புறம் நாட் வந்து அவசியம் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கில் நமக்கு நாட்டு வந்து கிளாத்துக்கு அடியில் தான் வரும். ஓகேவா? இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணியிருக்க ஒர்க்கில் நாட் வந்து நமக்கு மேலே வரும். ஸோ இந்த மாதிரி நார்மல் நீடில் ஒர்க்கில் நமக்கு நாட் வந்து கீழே தான் வரும். சரிங்களா? கீழே எப்படி நாட் போடுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த பீடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோடைய ஃபைனல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.